இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பாசிப்பருப்பு பாயாசம் தான் வச்சிருந்தேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. வறுத்த பாசிப்பருப்பை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் சேர்த்துட்டு 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் இன்னொரு அடுப்பில் 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளத்தை கரைய விட்டுறலாம். இப்போ விசில் அடங்குனதும் வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு பேன்ல 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு முந்திரியை பொன்னிறமா வறுத்து ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். அதே நெய்லயே அரைச்ச தேங்காயையும் வறுத்துக்கலாம். இப்படி வறுத்து சேர்க்கும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பாயாசத்துல கொஞ்சமா உப்பு, வறுத்த முந்திரியையும் சேர்த்துட்டு நக்ஷக்குட்டிக்கு கொஞ்சமா எடுத்துட்டு அதுக்கப்புறம் வறுத்த தேங்காயை சேர்த்து கிண்டிக்கலாம். அவ்வளவுதான், நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிருச்சு. டேஸ்ட்டுமே சூப்பரா இருந்தது. ஈவினிங் டைம்ல நக்ஷக்குட்டிக்கு பாயாசம் கொடுத்தனால சீக்கிரம் டைஜஷன் ஆகணும்னு அவங்க அப்பா ஒரு சில வார்ம் அப் எக்ஸசைஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. 6 7